எக்ஸின் 20% ஆனது 50 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2020 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸின் 20%. அப்ப எக்ஸ் இன்ட்டு 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100, 20% ஆனதுன்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 20 வகுத்தல் 100 இந்த பக்கம் கொண்டாந்தோமா 50 இன்ட்டு 100 வகுத்தல் 20 மாறும். ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணுமா 5, 100 20 கேன்சல் பண்ணுமா 5, 5 இன்ட்டு 50 ஈக்குவல் டு 250. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 250. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஒரு மெத்தட். நம்ம இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, எக்ஸோடைய 20% 50 அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு எண் சொன்னாங்களோ அது 100%. அப்போ 100%க்கு என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ 20%க்கு 50னா 100%க்கு என்ன? இதை அப்படியே கிராஸ் பண்ணிருக்கோம்னா எக்ஸ் இன்ட்டு 20% ஈக்குவல் டு 50 இன்ட்டு 100%. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 20 பக்கம் தான் 50 இன்ட்டு 100% வகுத்தல் இங்கே 20%. ஸோ சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 100 20 கேன்சல் பண்ணால் 5, 5 இன்ட்டு 50 ஈக்குவல் டு 250. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 250. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியா இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அடுத்த சமுக்கு மூவ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸின் 70% ஆனது 450 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.